ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நம்ம குலதெய்வ கோயிலுக்கும் இல்லை நல்ல நாளையும் நம்ம மாவிளக்கு போடுவோம். அந்த மாவிளக்கை நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க. இல்லைனா மாட்டுக்கு போடுவாங்க, இல்லை கரைச்சி செடிங்களுக்கு ஊற்றிடுவாங்க. நான் கூட சின்ன வயசில் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா அப்படியே கொடுப்பாங்க, அதை அப்படியே நான் சாப்பிட்ருவேன். ஆனால் ஒரு நாள் நிறைய விளக்கு மாவு மீந்துருச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது டக்குன்னு இந்த ஒரு டிஷ் எனக்கு ஞாபகம் வந்தது. ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி கூட சொல்லலாம். அதாவது அந்த விளக்கு மாவுலேயே கொஞ்சம் மைதா மாவு, கொஞ்சம் ரவை கொஞ்சம் போட்டு, கொஞ்சம் பொடியாக நறுக்கின முந்திரி, தேங்காய் துருவல் போட்டு அதை அடை மாதிரியும் செய்யலாம். இல்லை கொஞ்சம் ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி மாதிரி பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக தோசை மாதிரியும் இது பண்ணலாம். இது பார்க்க எனக்கு அப்படியே பேன் கேக் மாதிரியே இருந்ததுங்க. அதாவது நான் ஒரிஜினலான பேன் கேக்கே இதில் தோற்று போயிடும் போல். நல்லா நெய் ஊற்றி சூப்பராகவே சுட்டு பார்த்தேன், செம்மையாக இருந்தது. ஸோ நீங்களும் இந்த விளக்கு மாவெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபிஸ் செஞ்சு பாருங்கள். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம சேனலில் நான் நிறைய போட்டிருக்கேன். உப்மாவில் கூட பார்த்திங்கன்னா கட்லட் ரெசிபி கூட போட்டிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.